உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், எதிர்மறை எண்ணமே வாழ்க்கையில துளியும் இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா சந்தேகம், நடக்கும்டா, நடக்கலையா முருகன் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான், விட்டுரு, அடுத்த வேலைக்கு போயிடணும். சும்மா அதையே போட்டு தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் ஒரு செத்த எலி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சிருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், எலி செத்து போச்சு, செண்டு அடிச்சிருக்காங்க வீட்டை சுற்றி, எங்கே கிடக்குன்னு தெரியல, செண்டு அடிச்சிருக்காங்க நல்லா படபட படபடன்னு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுன்னு உட்கார முடியல அவங்கனால. ஏன்? நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் புரிஞ்சிருச்சு, செத்த எலி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய கடந்த வாழ்க்கையும் கடந்த கால எண்ணங்களும் செத்த எலிதான். அதை உள்ள சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாத்தம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ தூக்கி அப்படி வீசுறமோ அப்பவே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சில பேர் அதை நான் அப்பவே அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அப்பவே அப்படி இருந்தா நான் அப்பவே அதான் படிக்கல, அதே போகல, அது என்ன அப்பவே 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 இப்ப இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நம்மளுக்கு தெரியுது நம்ம கண்ட்ரோல நம்ம இல்லை, மனசு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு. அப்ப அதை பிடிச்சி இழுக்கணும்னா ஒரு கயிறு இருந்தா பத்தாது. இந்த மாடு பார்த்துருக்கீங்களா? மூக்கணாங்கயிறு போட்டு ஜல்லிக்கட்டு மாடு ஓடும் போது பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களை சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனா என்ன பண்ணணும்? போற மாதிரி போய் அது போற வரைக்கும் அப்படியே கைத்தை பிடிச்சி அது கூடயே போய் ஸ்லோவாகும் போது பிடிச்சி இழுக்கணும். மனசுக்குள்ள வேல்மாறல்ங்கிற மந்திரத்தை கட்டி விட்டுறணும். நீங்க சில டைம் வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கும் போது மனசு அதை நினைக்காது, எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திருப்பி ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எப்ப முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை படிக்கிறீங்களோ அப்பவே முருக பக்திங்கிற கயிறை உங்க மனசு கட்டிச்சு. அது நினைச்சபடியெல்லாம் போக விடாது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் முருகன் பிடிச்சி இழுத்துருவார். முருகன் பிடிச்சி இழுத்துருவார். இழுத்து எங்க போற? பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருவார்.